அனைவருக்கும் விக்டரி டுடேயுடைய இனிய காலை வணக்கம். இன்றைய காணொலியிலே தமிழக அரசினுடைய பாலிடெக்னிக் சேர்க்கை தேதியானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. 30 செப்டம்பர் 2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவரை 50% பாலிடெக்னிக் மாணவர்கள் தான் சேர்ந்துள்ளனர்கள். பாலிடெக்னிக் கல்லூரி மொத்தம் உள்ளது 496. 1,40,000 இடங்களிலே 70,000 இடங்கள் தான் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. மீதி 70,000 இடங்கள் காலியாக உள்ளன. நீங்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அனுமதிக்கப்படவில்லையா? ஏற்கனவே பாலிடெக்னிக் கல்லூரியில் விண்ணப்பிக்கவில்லையா? 2 வருட படிப்புக்கு பிறகு உடனடியாக வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இந்த படிப்பை முடித்த பிறகு இன்ஜினியரிங் பொறியியலாளராக ஆக விரும்புகிறீர்களா? பாலிடெக்னிக் கல்லூரியில் 70 லட்சம் பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்க விரும்புகிறீர்களா? குறுகிய கால படிப்பு, அதிக சம்பளம், உடனடியாக வேலை, இன்றைய வேலை வாய்ப்பு பந்தயத்தில் ஓடி உடனடியாக வெற்றியடைய விரும்புகிறீர்களா? இந்த காணொளி பாருங்கள். அதையே தான் மீண்டும் சொல்லியிருக்கேன். டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அறிவிக்கையின்படி இந்த பாலிடெக்னிக்கினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, அதிக தேவை கொண்ட படிப்பு, ஹை டிமாண்ட் கோர்சஸ். எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டார்லையும் ஹை டிமாண்ட் உள்ள கோர்ஸ், சிவில், மெக்கானிக்கல், ஐடி, கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே இந்த பாலிடெக்னிக் படித்த மாணவர்கள் எடுக்கப்படுகிறார்கள். குறைந்தபட்ச அடிப்படை கல்வி தகுதி, குறைஞ்சபட்ச காலம், 100% வேலை வாய்ப்பு. இந்த பாலிடெக்னிக் முடித்த பிறகு +2க்கு சமமானது. ஆகவே கலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளை சேர்வதற்கு தகுதியானவர். இப்போ இதை நம்ம பேப்பரில் வீரராகவன் ஐஏஎஸ், திரு வீரராகவன் ஐஏஎஸ் அவர்கள் இதைத்தான் நான் சொன்னதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய செய்தி என்ன அப்படின்னா, மாணவர்களின் கற்பித்த திறன்களை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே 2,360 கோடி செலவழித்து 44 அரசு கல்லூரிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க படித்த பிறகு வேலைக்கு போறதுக்கு இந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் துணையா இருக்கும். இது எங்க ஆரம்பிக்கிறாங்க? 44 அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே ஒரு நல்ல குறிப்பு என்ன அப்படின்னா, பாலிடெக்னிக் சேரணும்னு ஆசைப்படுறவங்க அரசு கல்லூரியில் சேர்ந்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய உயர் தொழில்நுட்ப லேப் ஆய்வகத்தில் பயிற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த பார்ப்போம். இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஏற்கனவே சொன்னதைத்தான் நம்ம திரும்ப சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நான் காணொலி நான் போட்டிருக்கிறேன், விக்டரி டுடேல போட்டிருக்கிறேன். அது 30 செப்டம்பர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. செலெக்ஷன் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் எதுவுமே அப்ளை பண்ணதை பழசு போட்டுருக்கேன். இப்போ நேரடியாக நீங்கள் பாலிடெக்னிக் காலேஜுக்கு போதுமானது. இப்போ பழைய விஷயங்களை மட்டும் பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறா இருக்கணும், ஏஜ் லிமிட் கிடையாது, 10th +2 இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் என்ன? SSLC, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இப்போ SC SC ஃபீஸ் கிடையாது, மற்ற கம்யூனிட்டிக்கு 150 ரூபாய். அன்பு மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அருகில் உள்ள ஏழை எளிய SC ST மாணவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவர்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் வசதி உண்டு, ஸ்காலர்ஷிப் உண்டு, பின்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி MBC போன்ற மாணவர்களுக்கு உண்டு. மற்ற பிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பும் அளிக்கப்படுகிறது. இதை மொத்தவங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. இப்போ நீங்கள் எவ்வாறு ஃபார்மை ஃபில்அப் பண்ணுற இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இது ஏற்கனவே கொடுத்தது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ நான் பழைய காலத்தில் ஆன்லைனில் ஃபார்ம் போட்டீங்க, இப்போ கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு நீங்கள் நேரடியாக நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரடியாக போயிருங்க. கையில் SC SCயாக இருந்தால் பணம் தேவையில்லை, மற்றவங்களாக இருந்தால் 150 ரூபா ஃபீஸு. மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும், ஃபோனு, ஃபோட்டோ, மற்ற விஷயங்கள்லாம் சிக்னேச்சர்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போய் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ சென்னையில் எத்தனை இடங்கள் இருக்குது? 6 இடங்கள் இருக்குது.
சென்னையில் 6 இடங்கள்ல இருக்கு பாலிடெக்னிக்கு. அது என்ன இடம்ன்றது நான் போட்டிருக்கிறேன். கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நீலகிரி, கோட்டை, திருச்சி, மதுரை, தருமபுரி, கரூர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், திருவாரூர், தேனி, இதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மதுரை. இப்போ அடுத்து வந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, கிருஷ்ணகிரி, சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி. இந்த இப்போ தருமபுரின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்குது, பொம்மிடியில் இருக்குது. கிருஷ்ணகிரியில் வந்து கிருஷ்ணகிரி டவுனில் இருக்குது, கேளம்பாக்கத்தில் இருக்குது, கிளாமங்கலம். சரிங்களா? இப்போ அடுத்து திருவாரூர், தருமபுரியில் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது, நாமக்கல்ல இருக்குது. நீங்கள் குழப்ப வேணாம், தருமபுரியில் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன்னு சொல்ல வேணாம். அந்த கோட் நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். எல்லா இடங்கள்லையும் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள இடங்கள்ல இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் இடையில வரும், பிரைவேட் காலேஜ் இடையில வரும், சீனிவாசா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும். சரிங்களா? லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, நான் வந்து எந்தெந்த ஊரில் பாலிடெக்னிக் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். எல்லா பாலிடெக்னிக்லையும் நீங்கள் நேரடி அட்மிஷன் கிடைக்கும். அந்த பாலிடெக்னிக்கில் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த பாலிடெக்னிக்கில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் சேருங்க. சரிங்களா? அடுத்து அங்கே வந்து ஸ்காலர்ஷிப் உண்டு, பஸ் பாஸ் உண்டு, மற்ற அரசு சலுகைகள் உண்டு, நான் முதல்வர் திட்டம் உண்டு. எஸ்சிஎஸ்சி இருந்தால் எஸ்சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப், முழு ஸ்காலர்ஷிப்பு. பிசி எம்பிசி இருந்தால் 50% ஸ்காலர்ஷிப்பு. மற்றபடி மற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கும். லோனும் உண்டு. இப்போ பாருங்க, இப்போ வந்து முக்கியமான கோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சரிங்களா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், அடுத்து வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அப்புறம் சிவில் இன்ஜினியர், மெரைன் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் இசிஇ, ட்ரிபிள் இ, அப்புறம் வந்து ஃபிஷரிஸு, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், அது பார்ட் டைமுங்க. டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர், டிப்ளமா இன் இசிஇ. இதில் வந்து எல்லாமே வந்து யாராவது இந்த எந்தெந்த சீட்டு கொடுப்பாங்கன்றத போட்டிருக்குது. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள பாலிடெக்னிக்கை அணுகி என்ன செய்யணும், நீங்கள் நேரடியாக அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸில் அழுகணும். சரி, பக்கத்தில் இருக்க காலேஜில் இருந்தாலும் உங்களுக்கு வசதி தான், ஒன்றும் தப்பு இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பஸ் பாஸ் உண்டு, இல்லை தங்கி படிக்கணும்னா காலேஜ் உண்டு, காலேஜுக்கான ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதெல்லாம் நேராக போய் அணுகி பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கிண்டி. இவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன், நல்லா பாருங்கள். இந்த ஃபோன் நம்பரை வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? செப்டம்பர் 30 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ காலருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். அலுவலக நேரங்களில் இந்த ஃபோன் நம்பர் கேட்கலாம். சென்னை கிண்டி டோட் ஆஃபீஸுக்கு கேட்டுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த காலேஜில் கேட்டிங்கன்னா, இல்லைன்னா இந்த மெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லையா, அந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், டிஎன்டிடிஇ, அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதை விட கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் கிடைக்கும். அந்த காலேஜோட லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் த கோர்ஸ் அண்ட் காலேஜ் த்ரூ த வெப்சைட். மேலும் தகவல்களுக்கு வெப்சைட்டை இல்லை என்றால் என்னோடக்கு ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? நீங்கள் வந்து மற்ற செய்திகளை விட ஃபோனில் தொடர்பு பண்ணீங்கன்னா உடனடியாக நான் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், இல்லைன்னா நான் வந்து கேட்டு சொல்லுவேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால உங்களுக்கான தகவல்களை கொடுக்குறதுல நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். இப்போ லாஸ்ட் டேட்டு 30/9/2024. இப்போ அன்பு மாணவர்களே, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் கிடைக்கல, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, பிசிஏ கிடைக்கல, இந்த மாதிரி நான் கிடைச்ச கோர்ஸ் கிடைக்கல, மேத்ஸ் இந்த மாதிரி முக்கியமான கோர்ஸு டிமாண்ட் உள்ள கோர்ஸ் கிடைக்கலைன்னா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எனக்கு வந்து கட் ஆஃப் வரல, நல்லா கவனமாக கேட்டுங்க, கட் ஆஃப் வரல, ரேங்க் வரல, நான் கேட்ட இன்ஜினியரிங் கிடைக்கலன்னா அன்பு மாணவர்களே, நீங்கள் பாலிடெக்னிக்கில் அந்த கோர்ஸை நீங்கள் சேர்ந்துட்டு திரும்ப வந்து பாலிடெக்னிக் முடித்த பிறகு லேட்டரல் என்ட்ரி 1 வருஷம் கழிச்சிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துடலாம். எந்த தங்கு தடையும் கிடையாது. நீங்கள் விரும்பிய காலேஜில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து பெரிய மெரிட்டு உங்களை வந்து ஃபில்டர் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது ஒரு வாய்ப்பு. இல்லை அப்படின்னா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நான் வந்து வேறு வேலைக்கு கூட போகலாம், எங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட படிக்கலாம். சரியா? ஒரு வேலைக்கு போயிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தமிழ்நாட்டில் 8 யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த குறுகிய காலத்தில் குறுகிய படிப்பு
நிறைவான வேலை, உறுதியான வேலை வாங்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டு திரும்ப வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாம். இப்போ பார்ட் டைம் இன்ஜினியராகவும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகாரம் பெற்ற எம்என்சியில் வேலை பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் இன்ஜினியருக்கு அலவுடு. சரிங்களா? அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள உறுப்பு கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் பார்ட் டைம் காலேஜ் சில காலேஜ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இதை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ உங்களுக்கு அன்புடன் விடைபெறுவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவர் ஆக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்காக இந்த நிறுவனம் செயல்படுகிறது. வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளை வழங்குவதில் சேவை செய்வதை பெருமையாக கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.